அவ கூட போய் நான் ஒர்க் பண்ணுமா? அதுவும் அவளை எல்லாம் ஐயோ, அவளை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பாவுக்கு எப்படிதான் இப்படி தோணுதோ? அவருக்கு செக்ரட்டரினா அவர் கூட்டிட்டு போக வேண்டியதானே. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் போனா கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போக மாட்டேன். அவளை கூட்டிட்டு போறக்கு நான் கம்முனு தனியாவே போயிடுவேன். சே, அவ இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணதே என்னால ஏத்துக்க முடியல. ஆனா இப்ப ப்ராஜெக்ட்டுக்கு போற இடம்லாம் அவளை கூட்டிட்டு போக முடியுமா? எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. எங்க அப்பாவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு. மாமா, அட என்னாச்சு மாப்பிள்ள உனக்கு? எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்க? மாமா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? பெங்களூர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்பா என்ன அந்த கவியை கூட்டு போக சொல்றாரு. நான் எப்படி அவளை கூட்டிட்டு போவேன்? கொஞ்சம் கூட அப்பா யோசிக்கிறதே இல்லை. டேய், உங்க அப்பா யோசிக்கிறது இல்லையா? ஏன் மாப்பிள்ள என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? உங்க அப்பா எல்லாம் கணக்கு போட்டுதான் வேலை செய்வாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். ப்ராஜெக்டை நீ பர்ஃபெக்டா முடிச்சிருவ. ஃபைலெல்லாம் யாரு பாப்பா? அதுக்கு தான் கவியை உங்க கூட தாட்டி விடுறாரு. நீ இப்ப கவியை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். உங்க அப்பா ஆப்ஷன்ல தரவே மாட்டாரு. மாப்பிள்ள, உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. இதுல நீ கோவப்பட என்ன இருக்கு? நீ ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. கவி உன் கூட வர்றது உனக்கு தான் பிளஸ். என்னது எனக்கு பிளஸ்ஸா? என்ன மாமா சொல்றீங்க? சார், உங்களை எம்டி சார் வர சொன்னாரு. இதோ வரேன். என்ன என்ன மாமா சொல்றீங்க? அவ என் கூட வர்றது பிளஸ்ன்னு எனக்கு புரியலையே. பாத்தியா, நான் அவ உன் கூட வர்றது பிளஸ்ன்னு சொன்ன உடனே அப்படியே உன் முகம் மாறிடுச்சு. இங்க பாரு ஆதி, நீ எல்லா விஷயத்துக்கும் இப்படி கோவப்படுறது நல்லதில்ல. அவ உன் கூட வரா. ஒரு வாரம் தனியா இருக்க போறா. 24 ஹவர்ஸ் உன் கூட இருந்துதான் ஆகணும். அவளுக்கு வேற ஆப்ஷனும் கிடையவே கிடையாது. அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் இஷ்டப்படி அவளை வச்சு செய். ஏதாவது பிரச்சனையில மாட்டிவிடு. அப்புறம் உங்க அப்பா தானா ஐயோ இவளால இவ்வளோ பிரச்சனையா, இவள ஆஃபீஸில் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் தானா அவர் ஆஃபீஸை விட்டு துரத்திடுவாரு. நீ எந்த எஃபெக்டும் போட தேவையே இல்லை. ஐயோ என் செல்ல மாமா. மாமா மாமா மாமா, உங்ககிட்ட இருந்து நான் இவ்வளோ பெரிய பிளானை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பர் மாமா, தேங்க்யூ. இருங்க, இப்பவே நான் அப்பாட்ட போய் சரின்னு சொல்லிட்டு வரேன். மாப்பிள்ள, நீ கவியை பழி வாங்க போறதில்ல. கவிதான் உன்னை பழி வாங்க போறா. அவ தான் உன்னை வச்சு செய்ய போறான்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணுடா. உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல ஆதி. நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி. உன்னை எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணமோ அப்படி ஹேண்டில் பண்ணுற பொண்ணு தான் கவி. அதனால இந்த ப்ராஜெக்டை பற்றியோ உன்னை பற்றியோ நான் கவலைப்பட தேவையே இல்லை. ரவி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ எதுக்கு ஆதி சார் அப்படி நடந்துக்கிற? அவரை ஏன் கோவப்படுத்துற? அது சரி மேடம், எனக்கு என்ன ஆசை அவனை கோவப்படுத்தணும்னு? ஆதியை நான் எதுவும் சொல்லலை சாமி. அவன் தான் என்கிட்ட வந்து வம்பிழுக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்லை, அவன் அவன் பண்றதை பார்த்தாவே எனக்கு சிரிப்பா வருது. கவி மேடம், சொல்லுங்கண்ணா. மேடம், உங்களை எம்டி சார் கூப்பிட்டாரு. உடனே வர சொன்னாரு மேடம். அப்படியா? எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையே. எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு? ஏதாவது மறந்துட்டோமா என்ன? சரி, போய் கேட்டு பார்ப்போம். என்ன கவி, இவ்வளோ தீவிரமாக யோசிச்சுட்ருக்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன? அப்படி பண்ணியிருந்த நீ நல்லா மாட்டிக்குவ. ஆதி சார் இதை சாக்கா வச்சு உன்னை என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. ஏ பூவிலி, ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் ஆதி சார் புராணத்தை பாடாத. கேட்க கேட்க காது வலிக்குது. சரிடி, நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? என்ன கவி, நேத்து தெரியாம நடந்ததுக்கு வேணே வந்து பழி வாங்குறியா? ஆமா, அப்படியே ஐயாவை பழி வாங்கிட்டாலும் போய் வேலையை பாராதி. சும்மா வந்து வெட்டு நான் பேசிட்டே இருக்காத. உன் ப்ராஜெக்ட் ஃபைல் எதுவுமே கரெக்டாக சப்மிட் பண்ணலையா? சார் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. சரியான திமுரு பிடிச்சவ. உன்ன உன்ன உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த சிரிப்பே இல்லாம ஆக்கல. என் பேரு ஆதித்யா சந்திரசேகரே கிடையாது. என்ன, எதுக்கு இங்கேயே பார்த்துட்டு இருக்க? சும்மா சும்மா பார்க்காத. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. கவி, ஆதி, நேத்து நான் சொன்ன ப்ராஜெக்ட் மீட்டிங் பத்தி யோசிச்சியா? சார், இந்த ஃபைல் எல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும்.
நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிடுங்க. சரிம்மா, கொடு. அப்புறம் கவி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நீயும் ஆதித்யாவும் பெங்களூர் போகணும். சார், எனக்கு ப்ராஜெக்ட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் கூட பழக்கமே இல்லை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அனுப்புனீங்கன்னா அது ஆதித்யா சாருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நான் போய் என்ன பண்ண போகிறேன்? என்ன கவி, இதெல்லாம் உனக்கு தெரியாம நடக்கிற மாதிரி பேசுற? உனக்கு தெரியாம இந்த ஆஃபீஸ்ல ஏதாவது நடக்குமா? இங்கே பாராதி, நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை. சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேசாமல் இரு. சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. இல்லம்மா கவித்ரா, நீங்க தான் போய் ஆகணும். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இந்த கம்பெனியோட எல்லா விஷயத்தையும் முக்கியமான ப்ராஜெக்ட்ல தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனிக்கான முக்கியமான ப்ராஜெக்ட் இது. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க போனா எனக்கு சரியா வரும்னு தோணுது. சார், நானா? சார், நான் இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக அந்த டீட்டெயிலாம் தெரியாது. நான் எப்படி சார் கிளைண்ட்டை? கவித்ரா, நீங்க கொடுக்குற எல்லா ஃபைலும் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கு. அதனால தான் உங்களையும் அனுப்புறேன். என் பையன் ஆதியை எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நீங்க சும்மா ஃபைல் மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் உங்களை அனுப்புறேன் மெயினா. சார், அது வீட்டில். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில ஃப்ளைட்டு கிளம்புனீங்கன்னா கூட போதும். நீங்க ஆஃபீஸ் வர டைமுக்கு ஃப்ளைட்ல கிளம்பிடுங்க. என்ன, 1 வீக் தானே? 1 வீக் சமாளிங்க கவி. அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஆ, சரிங்க சார். என்னடா ஆதி, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன, கவித்ரா கூட போறது உனக்கு ஓகே தானே? அப்பா, கவி கூட போக எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அவ உங்களுக்கு தானே செக்ரட்டரி, எனக்கு இல்ல. அது மட்டும் இல்லப்பா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ அவ கூட போறக்கே சரின்னு ஒத்துக்கிறேன். சரிதான். சரி, நாளைக்கு காலையில கிளம்பணும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock வீட்டுக்கு கிளம்பிடு. போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேரமே ரெஸ்ட். காலையில சீக்கிரமா மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி எடுத்து வை. புரியுதா? சரிப்பா. ஓய், இங்க வா. என்ன ஆதி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆதியா? சாருன்னு கூப்பிடு. நான் எம்டி, சின்ன எம்டி. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அது சரி, நாளைக்கு பெங்களூர் வரியா என்ன? அதுவும் என் கூட வந்தீன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால நீ டாடிட்ட சொல்லி வரலன்னு சொல்லு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அதையும் மீறி நீ என் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன் வைக்கி. அதுக்கப்புறம் உன் நிலைமை சிரிப்பா இருக்கும். எனக்கு அதை நினைக்கும் போதே ஒரே ஜாலியா இருக்கு கவி. இங்க பாரு ஆதி, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத. எனக்கு உன் கூட வரணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. சாரே ஃபோர்ஸ் பண்ணுறாரேன்னு என்னால் எதுவும் சொல்ல முடியாமல் நான் அமைதியாக இருக்கேன். ஏன் அப்படி நான் உன் கூட வரக்கூடாதுன்னு நீ நினச்சா நீயே சார்கிட்ட சொல்ல வேண்டிதானே? நான் எப்படி சொல்றது? கவி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. என் கூட வந்து அதுவும் ஒரு பொண்ணு, நீ வந்து என்னை எப்படி சமாளிப்ப? நான் சொல்றது கரெக்டு தானே? ஏய் ஆதி, நீ ரொம்ப பேசுற. உன்ன இங்க பாரு, பேசாம போயிடு. நானே செம்ம காண்டில் இருக்கேன். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். சை, கவி, உன்னை கோபப்படுத்துறதுல எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குமா? எனக்கு இவ்வளோ நாளா இது தெரியாம போச்சே கவி, தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே உனக்கு கதற விட்டுருப்பேன். இதுவும் நல்லதான். எனக்கு ஒரு வாரம் செம்ம என்ஜாய்மெண்ட் தான். இந்த ப்ராஜெக்டோட சேர்த்தி உன்னையும் முடிச்சிடுறேன்.